ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உடுமலை குக்கிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுவையான நல்ல அட்டகாசமான ஒரு சுவையில் சிம்பிளான ஒரு மட்டன் குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த மட்டன் குழம்பு எப்படி ஈஸியாக பக்குவமாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பேச்சுலர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். மட்டன் குழம்பு ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக ட்ரை பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி பண்ணுறது ரொம்ப அருமையான சுவையில் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு மட்டன் குழம்பு. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு குக்கர் அடுப்பில் வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன். மட்டன் குழம்புக்கு எண்ணெய் அளவாக ஊற்றினா போதும். அது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது கூடவே 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன். அதுக்கு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன். இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் நல்ல கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த பதத்துக்கு வதக்கிக்கோங்க. கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கணும். வெங்காயம் கறிவேப்பிலை சேர்ந்து நல்ல வாசனையாக இருக்கும். இந்த அளவுக்கு வதங்கின உடனே இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கிலோ மட்டனுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு அளவு சேர்த்துருக்குறேன். இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும், பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினதுக்கப்புறமா இது கூட 2 தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம் சேர்த்துருக்குறோம். 2 தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நமக்கு தக்காளி வெங்காயம் எல்லாமே ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போட்டுருக்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு எப்போ போட்டுக்கோங்க. கரம் மசால் 1/4 டீஸ்பூன், கறி மசால் பவுடர் 1 டீஸ்பூன். கறி மசால் பவுடர் உங்களுக்கு கடையில் கிடைக்கும். கேட்டிங்கன்னா இந்த மட்டன் குழம்புக்கு இந்த கறி மசால் பவுடர் சேர்த்திங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் சேர்த்துருக்குறோம். இது கூடவே பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மஞ்சள் தூள் போட்டு ஒரு 4-5 தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 கிலோ மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்ததுக்கப்புறமா மசாலாவோடு சேர்த்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் அப்படியே குக்கரில் இருக்கட்டும், மூடி போட வேண்டாம். மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா கூட நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. சைட்லலாம் பாருங்கள், கொஞ்சம் தண்ணி வருது பார்த்திங்களா? தண்ணி இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம மூடி போடணும். பொதுவாக மட்டனுக்கு ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதுலேயே தண்ணி ஊறும். அதனால் அது பார்த்து நீங்கள் அளவாக வச்சுக்கோங்க. இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு ரொம்பவே கிரேவியாக வேணும்னா நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா 1/4 டம்ளர் தண்ணியே உங்களுக்கு அளவாக இருக்கும் வேகும்போது. பாருங்கள், இப்போ பாருங்கள் லேசாக கொதிச்சு வருது பார்த்தீங்களா? இப்போ இந்நேரத்தில் மூடியை போட்டு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ மீடியம் ஃப்ளேமில் 5 விசில் விட்டு நம்ம எடுத்துருக்குறோம். இப்போ நம்ம திறந்து பார்த்துக்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், மட்டன்லாம் நல்லா வெந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு, சூப்பராக இருக்குது. 5 விசில் விட்டு எடுத்திங்கனாலே நல்லா பஞ்சு போல் வெந்துடும். பாருங்கள், இப்போ இந்த சூடோடையே கொஞ்சமாக மல்லித்தழையும் கறிவேப்பிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப வாசனையாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 தடவை ஒரு நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுடலாம். இப்போது குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். நீங்கள் எவ்வளோ தேவையோ அதை பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக இதில் பாருங்கள், ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு கெட்டியான தேங்காய் பால் எடுத்து சேர்த்துருக்குறேன். ரொம்ப சுவையாக இருக்குங்க. தேங்காய் பால் சேர்க்கும்போது ரொம்ப சுவையாகவும் வாசனையாகவும் இருக்கும். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம்.
பாருங்கள் இப்போ ஒரு கொதி வந்துச்சு, அவ்வளோதான். நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டு அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாங்க. இப்போ நமக்கு சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது பேச்சுலர்ஸ் கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். சிம்பிளாக சுவையாக மணமாக நம்ம மட்டன் குழம்பு வச்சுருக்குறோம். ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தா தெரியாது, நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு சுவையான மணமான சிம்பிளான ஒரு மட்டன் குழம்பு ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தா தெரியாதுங்க. இது மாதிரி இதே அளவில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். பேச்சுலர்ஸ் கூட இதை வந்து ஈஸியாக ட்ரை பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம உடுமலை குக்கிங்க்கு லைக் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.